வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல நாம 2 phrases கத்துக்க போறோம். lack of and absence of. lack of and absence of. இது ரெண்டுமே சிமிலரா ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். மழை இல்லாததுனால பயிர்லாம் வாடி போயிடுச்சு. நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லாததுனால அதெல்லாம் தப்பா பண்ணிட்டாங்க. நல்ல எவிடன்சஸ் இல்லாததுனால, தெளிவான எவிடன்சஸ் இல்லாததுனால அவர விட்டுட்டாங்க போலீஸு. ஸோ இந்த மாரிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதுக்கு ஏன் நம்ம இந்த லேக் ஆஃப் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணணும்? இதுக்கு தேர் வாஸ் நோ ரெயின் அப்படின்னு சொல்லிட்டா பத்தாதா? தேர் வாஸ் நோ எவிடன்ஸ் அப்படி நம்ம சொன்னா பத்தாதா? நாம ஏன் இந்த இடத்துல லேக் ஆஃப் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த லேக் ஆஃப் எடுத்துக்கிட்டீங்களான்னா அதுக்கு ஈக்குவலான இன்னொரு ஃப்ரேஸ் இருக்கு, வாண்ட் ஆஃப். பட் அது வாண்ட் ஆஃப்ன்றது ரொம்ப ஃபார்மல். நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்ண மாட்டோம். அதனால இந்த இடத்துல லேக் ஆஃப் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஆப்சன்ஸ் ஆஃபும் காமன் ஸ்போக்கன்ல. இந்த லேக் ஆஃப் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் இத நம்ம எடுத்துக்கிறப்போ, லேக் ஆஃப் அப்படின்றது எசென்ஷியலான ஒண்ணு. ரொம்ப தேவையான ஒண்ணு. ஆனா அது இல்லை. பற்றாக்குறையா இருக்கு. அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த லேக் ஆஃப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ தேவையான ஒன்று இல்லை, பற்றாக்குறையா இருக்கு. அப்படின்னா லேக் ஆஃப். தேவையா, தேவையில்லையா அப்படிங்கிறது பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு விஷயம் சுத்தமா இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் இந்த லேக் ஆஃப்க்கும் ஆப்சன்ஸ் ஆஃப்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ இந்த புரிதலோட நம்ம சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, பணம் பற்றாக்குறையாக இருந்ததால் அவர்களால் வியாபாரம் துவங்க முடியவில்லை. பணம் போதுமான அளவு இல்லாததால் அவர்களால் வியாபாரம் துவங்க முடியவில்லை. இதுதான் நம்ம சொல்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் பாட்டு பாருங்க, பணம் பற்றாக்குறையாக இருந்ததால், பணம் போதுமான அளவு இல்லாததால். ஸோ ஒரு ரீசன் தான் சொல்றோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்ற இடங்கள்ல நம்ம இந்த லேக் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் a lack of, because of a lack of இப்படி போட்டு எதை சொல்லணுமோ அது பக்கத்துல சொல்லிக்க வேண்டியதுதான். இந்த பிகாஸ் ஆஃப்க்கு பதிலா நீங்க ஷார்ட்டா சொல்லணுமானா டியூ டு லேக் ஆஃப் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஆனா பிகாஸ் ஆஃப் வர எல்லா இடத்தையும் அப்படியே நம்ம டியூ டு ஆல ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டியூ டுன்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். இருந்தாலும் இப்ப மாடர்ன் இங்கிலீஷ்ல நம்ம அந்த பிகாஸ் ஆஃப் அப்படியே டியூ டு வச்சு அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். பட் அந்த பழைய கிராமர் அப்படியே ஃபாலோ பண்றவங்களுக்கு இது கண்டிப்பா தப்பா தெரியும். ஸ்போக்கன்ல இது கண்டிப்பா அக்செப்டபிள். அதனால நீங்க டியூ டு லேக் ஆஃப்னு சொல்லலாம். ஆனா, கிராமர் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களானா, அதாவது ரிட்டர்ன்லயும் நான் யூஸ் பண்ணணும். ஒரே ஸ்ட்ரக்சரா இருந்தா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க, பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃபே யூஸ் பண்ணுங்க. ஸோ அது இன்னுமே கரெக்ட்டா இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அவர்கள் வியாபாரம் துவங்க முடியவில்லை அப்படி சொல்லுவோம். தே குட்ன்ட் ஸ்டார்ட் த பிசினஸ். தே குட்ன்ட் ஸ்டார்ட் த பிசினஸ். ஏன்? ரீசன் சொல்லப் போறோம். பிகாஸ் ஆஃப் அ லேக் ஆஃப் ஃபண்ட்ஸ். Because of a lack of funds. They couldn't start the business because of a lack of funds. நீங்க ஒருவேளை due to வச்சு சொல்லணும். அதே சமயத்துல கிராமட்டிக்கலி கரெக்டாவும் இருக்கணும். அப்படி நினைச்சீங்களானா, இன்னொரு விஷயம் பண்ணலாம். என்ன அப்படின்னா, அந்த due to முன்னாடி கொண்டு வந்துடலாம். Due to a lack of funds, they couldn't start the business. அப்படி சொல்லிக்கலாம். Due to a lack of funds, they couldn't start the business. இப்படி சொல்லலாம். ஸோ அப்படி சொல்ற மாதிரி டியூ டு வச்சு சொல்றதா இருந்தா பின்னாடி வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி முன்னாடி வச்சு சொல்லுங்க. மழை இல்லாததுனால நம்ம என்னதான் தோட்டத்துல இருக்க செடிக்கெல்லாம் தண்ணி விட்டாலும் மழை அப்படின்றது ஒரு எசென்ஷியலான விஷயம் இல்லையா? சோ அந்த மழை இல்லாததுனால தோட்டத்துல இருந்த பல செடிகள் பட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ மழை இல்லாததால்ங்கிறத எப்படி சொல்லலாம்? பிகாஸ் ஆஃப் அ லேக் ஆஃப் ரெயின். அவ்வளவுதான். இப்ப தோட்டத்தில் இருந்த பல செடிகள், அதுதான் சப்ஜெக்ட். மெனி பிளான்ட்ஸ் இன் த கார்டன் பட்டு போயிடுச்சு, டைட். மெனி பிளான்ட்ஸ் இன் த கார்டன் டைட் பிகாஸ் ஆஃப் அ லேக் ஆஃப் ரெயின் திஸ் சம்மர். இந்த சம்மர்ல, இந்த இயர், இந்த மாதிரி நீங்க ஏதாவது சேர்த்துக்கிறதானா சேர்த்துக்கலாம். Many plants in the garden died because of a lack of rain. சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாததால் அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். இதுதான் நம்ம அடுத்து சொல்ல போறோம். இந்த பாட்டு எப்படி சொல்லலாம்? பிகாஸ் ஆஃப் அ லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அவ்வளவுதான். அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். He failed the exam. தனித்தனியா ஃப்ரேம் பண்ணுங்க, சேர்த்துக்கோங்க சிம்பிளா. He failed the exam because of a lack of preparation. இத வேற வழிகள்ல சொல்லலாமே அப்படின்னு கேட்டீங்களானா, இப்ப நீங்க சின்ஸோ ஆஸோ வச்சு நம்ம சொல்லுவோம். சின்ஸ் he didn't prepare well, he failed the exam. அப்படி கூட நம்ம சொல்லலாம். இது இன்னொரு ஸ்ட்ரக்சர். வருகை பதிவு குறைவாக இருந்ததால், முன்னாடியே நம்ம சொன்னோம் தேவையான அளவு இல்லாததால், அந்த இடத்துலயும் நம்ம லேக் ஆஃப் போடுவோம்ட்டு. இப்ப அட்டெண்டன்ஸ்னா
75% இருக்கணும். அதை விட குறைவாக இருந்ததால். ஸோ தேவையான அளவு இல்லாததால். அதுக்கு தான் இந்த இடத்துல லேக் ஆஃப் நம்ம போடுறோம். இப்போ வருகை பதிவு குறைவு நம்ம எப்படி சொல்லலாம்? பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ். அவனால எக்ஸாம்க்கு அப்பியர் ஆக முடியவில்லை. அப்படிதான் நம்ம ஜெனரலா சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஹி குடன்ட் அப்பியர் ஃபார் தி எக்ஸாம் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ். இப்ப இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். பொதுவா இந்தியன் இங்கிலீஷ் தான் இந்த மாதிரி குடன்ட் அப்பியர் ஃபார் தி எக்ஸாம் அப்படின்னு சொல்றது. நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டேக்ன்ற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹி குடன்ட் டேக் தி எக்ஸாம் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அட்டெண்டன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இப்ப நம்ம பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ஃப்ரம் லேக் ஆஃப் அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி இடங்கள்ல அப்படின்னா பிசிக்கல் ஆர் மென்டல் ஸ்டேட்ஸை பத்தி பேசுறப்போ, இப்போ ஒரு ஒரு ஒன்னு இல்லாததுனால அவன் டயர்டா இருந்தான், ஒன்னு இல்லாததுனால அவனுக்கு வந்து ஏதோ சம் பிசிக்கல் ப்ராப்ளம் வந்துருச்சு, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அவன் அப்செட் ஆயிட்டான். அந்த மாதிரி பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்டேட்ஸை பத்தி பேசுறப்ப மட்டும் நம்ம பிகாஸ் ஆஃப்க்கு பதிலாக ஃப்ரம் லேக் ஆஃப் நம்ம யூஸ் பண்ணலாம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்ப தண்ணீர் இல்லாததுனால பூக்கள் வாடுகின்றன அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். இப்போ பூவை பாக்குறீங்க, இப்படி வாடி போயிருக்குன்னா தண்ணீர் இல்லாததுனால இந்த பூக்கள் வாடுகின்றன அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ப்ரெசன்ட் இப்போ ப்ரெசென்ட்ல நடந்துட்டு இருக்கு. ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். த ஃப்ளவர்ஸ் ஆர் வில்டிங். ஏன் இதுல வந்து பிசிக்கல் ஸ்டேட் இல்லையா? நல்லா இருந்தது அப்படி வாடி போயிருக்கு. அதோட பிசிக்கல் ஸ்டேட் பத்தி பேசுறோம். அதனால ஃப்ரம் அ லேக் ஆஃப் வாட்டர். இதே விஷயத்த நீங்க ஃபார் லேக் ஆஃப் வாட்டர் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஃபாருக்கு மட்டும் ஆல் லேக் ஆஃப் போட மாட்டோம். ஃபார் லேக் ஆஃப் வாட்டர் அவ்வளவுதான். The flowers are wilting from a lack of water. இல்லைன்னா the flowers are wilting for lack of water. For want of water அப்படி கூட நம்ம சொல்லலாம். தூக்கமின்மையால் அவன் அப்படியே டயர்டாக தெரிந்தான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இந்த இடத்துல டயர்டா இருக்கிறது அந்த மாதிரி பிசிக்கல் ஸ்டேட். அதுக்கு தான் நம்ம ஃப்ரம் அ லேக் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த இடத்துல பிகாஸ் ஆஃப் அ லேக் ஆஃப்னு சொல்லலாம். ஒன்றும் தப்பு இல்லை, ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இந்த மாதிரி ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இதை சொல்றோம். ஸோ ஹி லுக் டயர்ட் from a lack of sleep. He looked tired from a lack of sleep. ஆக்சிஜன் பற்றாக்குறையால அவளுக்கு அப்படியே தலை சுற்றியது, தலை சுற்றல் வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அகைன் இந்த மாதிரி பிசிக்கல் ஸ்டேட். She was dizzy from a lack of oxygen. என்ன பற்றாக்குறை இந்த இடத்துல? ஆக்சிஜன். She was dizzy from a lack of oxygen. இப்போ நிறைய லேக் ஆஃப் வச்சு நம்ம சொன்னோம். நிறைய ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். பிகாஸ் ஆஃப் அ லேக் ஆஃப், டியூ டு லேக் ஆஃப், அப்புறம் ஃப்ரம் லேக் ஆஃப், ஃபார் லேக் ஆஃப், இந்த மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போறது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப். இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப். ஸோ ஒன்று சுத்தமா இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு. போதுமான ஆதாரம் இல்லாததால். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த லேக் ஆஃபையும் இந்த ஆப்சன்ஸ் ஆஃபையும் ஒரு தடவை கம்பேர் பண்ணிடலாம். போதுமான ஆதாரம் இல்லாததால் அவர் விடுவிக்கப்பட்டார். கோர்ட்டுன்னு வர்றப்போ போதுமான அளவு ஆதாரம் இல்லைன்னு ஒருத்தவங்களை விடுவிப்பாங்க இல்லையா? ஸோ போதுமான அளவு ஆதாரம் நம்ம முன்னாடியே சொன்னோம். தேவையான அளவு இல்லைன்னா நம்ம லேக் ஆஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஆதாரம் கொஞ்சம் இருக்கு, ஆனால் போதுமான அளவு இல்லை அப்படி சொல்றதா இருந்தா ஃபார் லேக் ஆஃப். She was released. He was released for lack of evidence. ஆதாரம் சுத்தமா இல்லை, ஆதாரம் எதுவும் இல்லாததால் அப்படின்னு சொன்னீங்களா in the absence of. He was released in the absence of evidence. He was released in the absence of evidence. So இதுதான் lack of-க்கும் absence of-க்கும் உள்ள difference. ஸோ இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். மழை இல்லாததுனால, மழை சுத்தமா இல்லாததுனால பயிர்லாம் காஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ பயிர்கள் காய்ந்து போய்விட்டது. The crops dried up in the absence of rain. நீங்க முன்னாடி கூட வச்சு சொல்லலாம். In the absence of rain, the crops dried up அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாம் in the absence of அப்படின்னா இது இல்லாததால் அப்படின்னு காரணம் சொல்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா? சில சமயங்கள்ல இந்த சவுண்ட் இல்லாம அப்படி இல்லாத போது அப்படியெல்லாம் கூட சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆசிரியர் இல்லாத நேரத்துல, ஆசிரியர்கள் இல்லாததுனால மாணவர்கள்லாம் சத்தம் போட்டனர் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ ரெண்டு விதமாவும் நம்ம பொருள் கொள்ளலாம். ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் மேட் நாய்ஸ். மாணவர்கள் சத்தம் போட்டனர். த ஸ்டூடெண்ட்ஸ் மேட் நாய்ஸ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் த டீச்சர். The students made noise in the absence of the teacher. நம்ம இந்த மாதிரியும் சொல்லலாம்.
நல்லா தூங்கலன்னா, ப்ராப்பர் ஸ்லீப் இல்லன்னா, உனக்கு ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். உடம்பு சரியில்லாம போயிடும். அப்படின்னு நம்ம சொல்றோம். In the absence of proper sleep, you'll fall sick. In the absence of proper sleep, you'll fall sick. So இவ்ளோ நேரம் in the absence of and lack of இந்த phrases பார்த்தோம் இல்லையா? இந்த sentences நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் நாளைக்கு நான் போஸ்ட் பண்றேன். நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? sometime plus phrases, time phrases. So அந்த sentencesக்கான ஆன்சர்ஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம லேக் ஆஃப் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் இந்த ஃப்ரேசஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.